சாதி வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் தான் கொடூரமாக இருக்குது. இங்கே உருவானது தான், இங்கே தான் கொடூரமாக இருக்குது. அதாவது இந்த சாதி மனித இனத்துக்கு எவ்வளோ எதிராக இருக்குன்னு இந்த சாதி சங்க தலைவர்கள் நிறைய பேர் பேசுகிறது, இந்த சாதி வெறி பிடிச்சவங்க பேசுகிற அதுதான் உதாரணமாக இருக்கும். சாதி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம், எவ்வளோ கொடூரமான விஷயம், எவ்வளோ வெட்கப்பட வேண்டிய விஷயம்னா, சொந்த மனித இனத்தையே நீ சேரக்கூடாது, அதாவது சொந்த மனிதோட பெண்ணை நீ இந்த இது வந்து ஆணோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஒரு மிருகம் கூட அப்படி யோசிக்குமா தெரியல, அப்படி ஒரு கேவலமான விஷயம். சொந்த மனிதனை, அதாவது கடவுள்னு சொல்கிறாங்க, கடவுளை நம்ம பார்த்தே கிடையாது, கடவுளை வந்து நேரில் தான் எல்லாம் செஞ்சாருன்னு ஆதாரம் கிடையாது. இருந்தாலும் அப்படி உருவாக்கி வச்ச கடவுளை எல்லோரும் வணங்குறாங்க. அந்த கடவுளை வணங்கும்போது நீ சொந்த மனிதனை, இதே தமிழ்நாட்டில் இந்தியனா நீ ஏன் கோயில்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு கேவலமான கொடூரமான ஒரு மிருகம் தான் இந்த சாதி. அதேமாதிரி என் ஊரில் வந்து நீ வந்து அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இவ்வளோனா ஒரு கேவலமான விஷயம். அதாவது சொந்த சாதியிலேயே தான் வேலை கொடுப்போம், மற்ற சாதிக்கு வேலை கூட கொடூரம்னு நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதோட ஒரு அசிங்கம், ஒரு கொடூரம் எங்கேயும் இருக்குமா அந்த உலகத்தில்? எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதோட கொடூரம் எங்கேயும் கிடையாது. இப்படி ஒரு கொடூரமான விஷயந்தான் ஒரு கொடிய மிருகம், ஒழிக்கப்பட வேண்டிய மிருகம் தான் சாதி. இதை ஒழிக்காமல் இந்தியா வல்லரசு ஆகாது, இந்தியா முன்னேறாது, ஒரு மயிர் முடுங்காது, எந்த நாடு தமிழ்நாடு கூட முன்னேறாது. தமிழ்நாட்டில் ஜாதிக்கு ஒழிப்புக்கான தத்துவத்தை பெரியார் அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம பெரியார் மன்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையே கேலி பண்ணுற இந்த சாதி வெறியர்கள், சாதி ஒரு மனநோயாளி இது வரைக்கும் அவங்க புரிங்கலை. ஏன்னா சாதிக்கு ஆதாரம் கிடையாதுங்க, அறிவியல் ரீதியாக ஆதாரமே கிடையாது. மனிதனுக்கு தான் ஆதாரம் இருக்குது, ஒரு கருப்பு இனம் வெள்ளை இனம் கூட ஆதாரம் இருக்குது. ஆனால் நிறைய ரீதியாக ஆதாரம் பார்க்குறோம். சாதிக்கு என்னங்க ஆதாரம்? ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் மேலே கீழே புறப்பலனிங்கிற ஆதாரமே கிடையாது, அறிவியல் ரீதியாக கிடையாது. இது ஒரு முட்டாள்தனம், கொடூரமான விஷயம். இது கேவலம். இதை ஒழிக்காமல் இந்த நாட்டில் எதுவுமே மாறாது.